எல்லோருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் உமாகாந்த் பேசுகிறேன், உங்கள் டாக்டர். இன்றைக்கி என்னுடைய குரல்லாம் அப்படி தான். நான் டாக்டர் மாதிரி பேசணும், டாக்டர் மாதிரி ரூம் இருக்கணும், டாக்டர் மாதிரி தமிழ் இலக்கியத்தில் பேசணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய செலிப்ரிட்டியும் கிடையாது, பெரிய டாக்டரும் கிடையாது. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்ன அப்படின்னா, என் மனசுக்குள்ளேயே புகுஞ்சுக்கணும். என்னென்னா, கிராமத்திலேயே எல்லா டெலிவரியும் ஒரு மருத்துவ வச்சு தான் பார்க்குறான். பார்த்துட்டு உடனே ஒரு பிரச்சனையோடு போயிடுறான். பட் என்னுடைய எண்ணங்கள் என்னென்னா, அந்த மருத்துவ வச்சு கூட ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு இந்த யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும், ஏன் உங்கள் ரிலேஷனோட உங்கள் மூலியமாகவும் நான் பரவணும்னு ஆசைப்பட்றேன்னு தவிர, எனக்கு ஒரு லைக்கிங் போடுங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. இது குயில் அதுக்காக தான் போகுது. செலிப்ரிட்டி என்ன நினைப்பாங்க, நீங்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய சித்த அறிவு அந்த கிராம 140 கோடி கிராம மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு ஆசை. அதனால தான் நான் பேசுகிறேன் தவிர, என்ன ஒரு டாக்டர் பிடிக்கிறாரு அதெல்லாம் உங்களுடைய வீக்னஸ். என்ன டாக்டர் பிடிக்கிறார் அது உங்களோட வீக்னஸ். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கி பேச வேண்டியது என்னென்னா, ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனோடனையும் அசிங்கமாக தான் இருப்பாள். அவள் எப்போ கன்னித்தன்மை இழந்து ஒரு தாய்மை பெறுகிறாளோ அப்போ தான் அவளோட ஒரிஜினல் முழு கடவுள் படித்த முழு அழகை தாய்மையை பார்க்க முடியும். அந்த தாய்மை பார்க்கறதுக்கு அவருக்கு நிச்சயமாக ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய உண்டாக்கி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது தான் அந்த தாய்மையுடைய அழகு உலகத்திலே இல்லாத ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி தெரியும். அது பேர் தான் தாய்மை. இது இயற்கை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாவது பாயிண்ட்டு நான் ஒரு 3 வால்யூமாக பேசுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீ டிஸ்கவரி சேனல் பார்த்துக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. டிஸ்கவரி சேனலில் கொசு இல்லை, அதில் கூட குட்டி பறக்கும், வண்டு கூட குட்டி பறக்கும், யானை குட்டி போடும், பசுமாடு குட்டி போடும், குதிரை குட்டி போடும், சிங்கம் கூட குட்டி போடுக்கும், காண்டாமிருகம் குட்டி போடும். எப்படி போடுதுன்னா, இது ஒரு இயற்கை. ஒரு அனிமலில் ஆணுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு கடவுள் கூடவே பெண்ணை படைச்சிருவோம். பைபிளில் அதான் சொல்கிறோம். ஆதாமன் தேவாள்ற மாதிரி எங்கன்னா ஒரு பெண்ணை படித்தா அதுக்கேற்ற மாதிரி ஆணை படித்தே இருப்பான், அதில் டவுட் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நேச்சுரலாக இதே மாதிரி எப்படி படைச்சிருப்பாங்க நம்புகிறீங்களோ அதே மாதிரி நேச்சுரலாக அவங்க டெலிவரியும் போடுவாங்க. ஆம்பளை அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஆம்பளை தன்மை இருந்தால் தான் ஆம்பளை, பொம்பளை அப்படின்னா அந்த பொம்பளை தன்மை இருந்தால் தான் அது கர்ப்பப்பையில் பொம்பளையாக மாறி வரும். இல்லை ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாதுன்னா திருநங்கைமை வரும். அந்த திருநங்கைங்க ரெண்டும் இருக்கும், பிரஸ்ட்டாக இருக்கும், அந்த பீனிஸாக இருக்கும். அது திருநங்கையை பிறக்குது. இப்போ நான் பேசுகிறது ஒரிஜினல் ஆண்னா ஆண் இருப்பான், ஒரிஜினல் பெண்ணுன்னா பெண்ணாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இன்டர்கோர்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் ஆடு நாய் பேய் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அங்கே நாய் காட்டில் பேட்டில் யானை குட்டி பொறுக்கிற மாதிரி அவங்களும் நார்மலாக ஒரு புஷ்ஷுலேயோ ஒரு வீட்டிலையோ ஒரு காட்டுலேயோ ஒரு பஸ்ஸுலேயோ ஒரு ரோட்லேயோ ஒரு ஆட்டோலேயோ நார்மலாக பிறந்துருவாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நார்மல் பெண்ணாக. இப்போது சிசேரியன் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் போச்சு. இந்த சிசேரியன் ஏன் வந்துச்சு, சிசேரியனா என்ன அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, முக்கால்வாசி டாக்டருங்க ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அவனுங்களாம் துட்டு இல்லை, அதனால் சிசேரியன் பண்ணி பணத்தை நிறைய சேர்க்கறதுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓரளவு கரெக்டு தான். ஆனால் என்னுடைய 78 வருஷம் அனுபவத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ பெண் தானோன்னையும் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட. ஏன் சிசேரியன் வர காரணமே எல்லாம் உங்களால் தான். சிசேரியன் பண்ண வைக்கிறதே நீங்கள் தான், டாக்டருங்க கிடையாது.
டாக்டருங்க வந்துட்டு உயிரை போராடுறதுக்காக பண்ணுறது. பட் சிசேரியன் பண்ண வச்சுக்கிறது அவங்களுக்கு பணத்தை போய் கொடுத்து கடன் வாங்கி டாக்டருங்களுக்கு பணம் கொடுக்க வைக்கிறது நீங்களும் உங்கள் ஃபேமிலி. அதை மெயினாக ப்ரெக்னென்ட் உமன் தான். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனோடனே உங்களுக்கு மனநல பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? ஹஸ்பண்ட் வந்துட்டு உன் பேச்சை கேட்க மாட்டான். நேராக அவங்க அம்மா பேச்சை கேட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பான். ஏண்டா நான் ப்ரெக்னென்ட் ஆகலையா, நான் டெலிவரி ஆகலையா, உங்கள் ஒய்ஃப் தான் உலக அதிசயிலே ப்ரெக்னென்ட் ஆகிறாளா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் ஆண்ட மனம் விட்டு பேச மாட்டான். இது ஒரு பயம். சரி, அதுக்கு முன்னாடி சிசேரியன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தை வந்துட்டு ஒரு மாதமும் ஒரு சென்டிமீட்டர் வளரணும். ஏன் நம்ம பெண்களை தெய்வம் அப்படின்னு சொல்கிறோமா, அவங்க நம்ம உடம்புல 40 சென்டிமீட்டர் உறுப்பு வளர்ந்து திருப்பி பழையபடி 7 சென்டிமீட்டர் டவுன் ஆகிற ஒரே ஒரு இடம் வந்து லேடிஸ் தான். அதனால தான் அந்த லேடிஸு ஈக்குவல் டு நம்ம தெய்வன்றோம். நமக்கெல்லாம் அப்படி சான்ஸ் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அது மாதிரி பாக்கியம் இருக்குது. இப்போது நான் ஏற்கனவே டெலிவரி ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கும் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை கீழே வராது. அது பேர் சர்விக்கல் சினோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, கீழே இறங்குற பாதை டைட் ஆகிடும். இது வானத்தில் பூமியிலேருந்து வர நோய் கிடையாது, இது நீங்களாகவே ஏற்படுத்திக்க நோய். அப்போ கீழே டைட்டாக இருந்தால் அந்த 40 வாரம் குழந்தை, அதாவது 5 கிலோ இருக்கிற குழந்தை கீழ் வழியாக வந்துடணும், அல்வா மாதிரி வெளியே வரணும். ஏன் வெளியே வரணும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் தலைக்கீழே தான் பிறக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் 10 சென்டிமீட்டர் தான் தலை இருக்கும். இந்த சர்விக்கல் சினோசிஸ் கர்ப்பவாய் டைட்டாக இருந்துச்சுன்னா அது வராது. ஆனால் 99%க்கு வந்துட்டு கர்ப்பவாய் வந்து 10 சென்டிமீட்டர் திறந்தோடனையும் 10 சென்டிமீட்டர் தழுவ அளவாக வந்துடும். சில பேர் 15 சென்டிமீட்டர் கூட வரலாம், அரை அடி கூட வரலாம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு கத்தி எடுத்து 15 சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டு 15 சென்டிமீட்டர் தலையை எடுத்து குழந்தைய உண்டாக்கிடும். இப்போது இந்த சிசேரியன் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா கீழே வந்து அந்த சர்விக்கல் கீழே வராத மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு காரணம் பயம். ரெண்டாவது காரணம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் உங்களாண்ட ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டான், அவங்க அம்மா பேச்சு தான் கேட்பான். உங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் கேட்கணும். அதனால் நீங்கள் பயந்துக்கினே இருப்பீங்க. ரெண்டாவது வந்துட்டு மாமியார் என்ன சொல்லிட்டா, நம்ம அம்மாவோட போய் சொன்னால் அம்மா கஷ்டப்பட போகிறாங்களே, நமக்கு 5 பொண்ணுங்க இருக்குது, நம்ம இப்படி போனால் நம்ம வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிட்டு அது ஒரு பயத்தில் அந்த சர்விக்ஸு டைட் ஆகிடும். ரெண்டாவது, நம்ம டெலிவரி பண்ணும்போது யார் செலவு பண்ணுறது? நம்ம செலவு வந்து அம்மா வீட்டில் பார்ப்பாங்களா, இல்லை மாமியார் வீட்டில் பார்ப்பாங்களா? அந்த ஏன் செலவு பண்ணுற யார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த குழந்தை வர பாதை சர்விக்கல் ஸ்டினோசிஸ் சர்விக்ஸ் வந்து டைட் ஆகிடும். இப்போ டைட் பண்ணிட்டு நீங்களா டாக்டருங்களா? நீங்களே தான் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி சம்பந்தி சண்டையில் கர்ப்பவாயு சின்னதாகிடும். அதே மாதிரி ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு மாமியார் கிடைக்கல, நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்ல வச்சுன்னா, கொத்த ஓரத்தி யாரும் உங்களுக்கு நல்லவங்களாக கிடைக்கலன்னா அந்த கர்ப்பவாயு வந்து டைட்டாகிடும். நீ 10 மாதம் ஆனால் விட அது வாயை திறக்காது, குழந்தை உள்ளே செத்துற வேண்டியது தான். இப்போது அந்த சர்வீஸை வழியை க்ளோஸ் பண்ணுறது நீங்களா டாக்டருங்களா? நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உயிர் போயிடுமோ, நம்ம செத்து போயிடுமோ அப்படின்ற பயம். டெலிவரி நேரத்தில் இப்படி வலிக்குமோ அப்படி வலிக்குமோ அப்படின்ற ஒரு இது. அப்புறம் டெலிவரி ஆன பிறகு குழந்தைக்கு டெலிவரிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது செலவு யார் பண்ணுறது? குழந்தை யார் வளர்க்குறது? குழந்தை எந்த அம்மா வீட்டில் இருக்கணுமா, மாமியார் வீட்டில் இருக்கணுமா? குழந்தைக்கு வந்து நகை யார் போடுறது? இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை மனசில் போட்டு வாழ்க்கையை தோத்தடிக்க வச்சு நீங்களே அந்த கர்ப்பவாயை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதாவது இங்கிலீஷில் டைட்டனிங் அப் சர்வீஸ். ரெண்டாவது வந்துட்டு ஒரு புள்ளத்தாச்சி ஆயிட்டாள்னா அவள் வந்துட்டு ஒரு வாரத்தில்
1 சென்டிமீட்டர் கர்ப்பப்பை வளரணும். கர்ப்பப்பை வந்து 7 சென்டிமீட்டர் தான் நார்மலாக. இப்போ அது 1 மாதத்துக்கு 1 சென்டிமீட்டர் வளர்ந்தா 40 வாரத்தில் 40 சென்டிமீட்டர் அப்படியே வளர்ந்துக்கினே போகும். பலூன் மாதிரி வளரும். 40 சென்டிமீட்டர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக மூளை வந்துடும். தம்பி, உனக்கு இங்கே இடம் இல்லை, நீ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். நீ வெளியே போகலான்னு. சரி, வெளியே போகலான்னா வழி இருந்தால் தானே. வழியை நீ டைட் பண்ணிட்டியே, அது எப்படி போக முடியும்? எப்படி வெளியே வரும்? ஆனால் அது ப்ரெஷர் கொடுத்துக்கினே இருக்கும். அதாவது வலி டெலிவரி இடிடி வந்தவனு பிறகு அந்த வலி எடுத்துக்கினே தான் இருக்கும். ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு கத்திக்கினே தான் இருப்பீங்க. ஆனால் வழியை தான் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. வீணாக அன்வான்டாக யோசித்து அன்வான்டாக திங்கிங் பண்ணி. ஆனால் நேரம் நினச்சிங்க, நாட்டில் இருக்கிற நாய், பேய், கொசு, பட்டாம்பூச்சி எல்லாமே குழந்த பிறகு நானும் பிறப்பேன், இது ஒன்றும் இல்லை, நார்மல் பினாமினா நீங்கள் நினச்சின்னா அந்த இடிடி டேட்டு வந்தவொடனையும் ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி உங்களை நார்மலாக வலி எடுக்க வச்சு நார்மலாக குழந்தை போய்க்க வைக்கணும். நீங்கள் தான் எல்லோரும் உயிரை வாங்கினீங்க. புருஷனை வந்து பேஜார் பண்ணால் அவர் தாடி விட்டுவார். ஜாடி விட்டு என்னடான்னு என் பொண்டாட்டி முழுகாமக்கிறேன்னு அவர் எங்கன்னா சொல்லி விடுவார். இந்த அம்மா நான் கோயிலுக்கு போகிறேன், நல்ல குழந்தை பிறக்கணும்னு. ஆனால் மாமியாருக்காருக்கு எவ்வளோமே அவங்க பொண்ணு இருந்தால் உயிரை விடுவாருங்க. மருமகள்லாம் உயிரை விட மாட்டாருங்க. இப்படி உட்காரணும், அப்படி உட்காரணும், இது அமாவாசை, கிருத்திகை, இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு உயிரை வாங்கி எடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் ஒரு மெயின் காரணம் கர்ப்பவாயை க்ளோஸ் பண்ணுறது. அப்போது எல்லா பொம்பளையும் டெலிவரி ஆகும். 40 வாரம் ஆனோடனே மூளை வேலை செய்யாமல் அது கீழே வராது. ஸோ சிசேரியனா என்னென்னா, கீழே வர முடியாத குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்கிற பேர் தான் சிசேரியன். டெலிவரிங் எ பேபி த்ரூ எ மினி ஆப்ரேஷன் பிகாஸ் சர்விக் இஸ் நாட் டைலேட்டட். அவ்வளோதான். கீழே இருக்கிற சர்விக்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகணுங்க. சில பொம்பளைக்கு வந்துட்டு நம்மளே வந்து கட் பண்ணிவிட்டு 15 சர்விக்கில் ஒரு ஆப்பின்வாங்க. 10, 12, 13 சென்டிமீட்டர் நம்மளே உருவாக்கி கீழே டெலிவரி பண்ணலாம். அதை நீங்கள் தான் உருவாக்கி உடனே டைட் பண்ணிடுறீங்களே. அதனால் மக்களே, சிசேரியன் பண்ணுறது டாக்டருடைய பொறுப்பு கிடையாது. சிசேரியன் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு நீங்களே தான் அது ஸ்டெனோசிஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்கன்னா நார்மலாக எதுவும் உங்கள் மூளையில் போட்டுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக செல்லில் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு செல்லை வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையாக நினைக்கிறீங்கன்னா அது உடனே பாடியில் இருக்கிற எல்லா செல்லையும் போய் எதிர்மறையான எண்ணங்களை ஆக்கிட்ட பிறகு நேராக சர்விக்ஸ் ஸ்டெனோசிஸ் பண்ணிவிடும், கர்ப்பப்பை டைட் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கணும்னு நான் சொல்ல வரேன்னா, போட பொம்பளையாக பிறந்துட்டோம், ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், அது நார்மல் தான், டெலிவரி ஆகிடும். சில பேர் சொல்லுவாங்க, இப்படி நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பஸ் ஏறக்கூடாது, அதக்கூடாது, இதக்கூடாது, கோயில் வந்து காற்று, கருப்பு, வெங்காயம், வெள்ளை வெட்டி, ஒரு வெங்காயமும் கிடையாது. காட்டில் போய் சிங்கத்தை, அதுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்களா, அண்ணன் தம்பிக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை. அதோடு நம்ம சின்ன குழந்தை தான். அதெல்லாம் 18 கிலோ 20 கிலோ பிறகுறது அனாவசியமாக பிறந்துட்டு போய்கினே இருக்குது. நீங்கள் வந்து 2.5 கிலோ பிறகுறது இவ்வளோ டாம்பிகம் பண்ணுறீங்க. அது வேறு. இந்த சிசேரியன் பண்ணுறது உங்களாக ஒரு பயம். 2வது பயம் வந்துட்டு, நாங்கள் சிசேரியன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே டாக்டராண்ட போய் துட்டை கொடுத்து மாட்டிக்கிறது. 2வது வெளியில் இருக்கிறவங்க, இது ஃபஸ்ட்டு குழந்தைடா, நல்ல குழந்தைடா, குழந்தைய பார்க்கணும், ஆப்ஸ்பிரிங் பார்க்கணும்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே உங்கள் வீட்டுக்காரன்டா உசுப்பேற்றி ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ சிசேரியன் பண்ணுறது டாக்டருங்க வேணும்னு பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்லன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த சர்விக்ஸை கீழே வந்து பெருசாக்காமல் உண்டாக்குற பயம் நீங்கள். ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறது உன்னை சுற்றுப்புற சூழ்நிலைங்க. 3வது வந்துட்டு, முடியாத குழந்தை, சாவுற குழந்தைய வந்து டாக்டருங்களை போய் அங்கே போய் சிசேரியன் பண்ணுறது அவங்க. அதனால் மக்களே, நல்லா ப்ரெக்னென்ட் ஆகிட்டுன்னு ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, டான்ஸ் ஆடுங்க, டிவி பாருங்கள், நல்லா பீச்சுக்கு போங்க, தலை நிறைய பூ வைங்க, கோயிலில் போகிறங்க. ஆனால் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு சாமி பக்கத்தில் உட்காந்து 108 தடவை மந்திரம் ஓதுறீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் மந்திரம் ஓதுன்னு, எனக்கு என் குழந்தை இப்போ 7 மாதம், என் குழந்தை வந்து நல்லா வளருது,
என் சொல் பேச்செல்லாம் கேட்குது, அது கை காலை அசைக்குது, என் பேச்சை இப்போ கேட்குது, அதனால் கரெக்டாக 10 மாதம் சொன்னோடனே நார்மலாக கீழே எனக்கு பிறந்துடும் அப்படின்னு டெய்லி 40 வாரமாக சாமி கிட்ட முன்னே உட்காந்து காலையில் நைட்டு தூங்கும்போது நீங்கள் ப்ரேயர் பண்ணால் நீங்கள் நினைக்கிற எண்ணங்களெல்லாம் அந்த குழந்தை செல்லுக்கு இறங்கிடும் அப்படியே. அப்போ குழந்தை உங்கள்கிட்ட பேசும், சரிம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எவ்வளோ துன்பத்து நடுவில் என்னை வளர்க்குற, நீ நான் நார்மலாக பிறக்கணும்னு நினைக்கிற, அதனால் நார்மலாக உனக்கு கூட பிறந்து தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல உங்கள் செல்லும் அதே மாதிரி நார்மலாக ஆகிடும்னு நினைக்கும். அதே மாதிரி குழந்தை எங்கள் அம்மாவுக்கு நார்மலாக பிறந்து கொடுக்குன்னு நினைக்கும். இதில் ஒரு நூல், ஒரு பயம், ஒரு சிக்கல், எதனா ஒரு செல்லை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா குழந்தைய மாறி போயிடும். அதனால் மக்களே, நல்லதே நினைங்க, எனக்கு நல்லாவே பிறக்கணும், டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள், நல்ல சாப்பாடை உணவுங்க, நல்ல எண்ணங்கள் எண்ணுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது பண்ணாலே நார்மல் குழந்தை. நீங்கள் மருந்து மாத்திரை அது இது எதுவுமே தேவையில்லை. ஏன், ஏற்கனவே சிசேரியன் பண்ண கூட இந்த சிசேரியன் கீழே நார்மல் வெளியே வந்துடும். என்னுடைய 78 வருஷம் ஆகுது, 50 வருஷம் அனுப்பும் இந்த டெலிவரியில் எனக்கு இருக்குது. அதனால் மக்களே, நீங்கள் என்ன நல்ல இதை பாயிண்ட் பண்ணிங்க, சிசேரியன் நடக்கிறது உங்களால் தான். ஏன்னா வீணற்ற பயம், என்வாயர்மெண்ட் பயம், அப்பா அம்மா பயம், ஆட்டுக்குட்டி பயம், இதெல்லாம் பயத்தை போட்டுக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பாருங்கள், குருவிக்காரன் ரோட்டில் இருக்கிறான், குருவிக்காரன் ஊசி பாசி விற்கிறவன், அவன் குழந்தைங்களாம் கிங்காங் மாதிரி வளருது. ஒன்றுமே சாப்பிட்றது, அது பழசு தான் சாப்பிடுதுங்க. அது எப்படி கிங்காங் மாதிரி வளருது? ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்கும், அது நார்மலாக பிறக்கும் அப்படின்னு நினச்சிக்கினே இருப்பான். அவங்க வீட்டுக்காரன் உனக்கு நார்மலாக பிறக்கும், நல்லா இருக்கும். அதுவும் பிரெயின் செல்லில் ஒரு செல்லு அடாப்ட் பண்ணிச்சுன்னா சப்கான்ஷியஸ் லெவலில் உடம்பு ஃபுல்லாக அதே மாதிரி பாடியில் நான் நார்மல் ஆகிடும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களே தைரியமாக பேசுவீங்க. அந்த குழந்தை அதே கேட்க, ஏமா நீ கவலைப்படுற, நான் நார்மலாக உனக்கு பிறந்து தரணும்னு சொல்லணும். இதுதான் சிசேரியனை அவாய்ட் பண்ணுறது மெத்தடு. நீங்கள் ஆனவனா குழந்தை பிறக்கலாம், சிசேரியனு குழந்தை எடுக்கணும்னு அப்படி அவசியமே இல்லை. சிசேரியனில் இந்த காலத்தான் வந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நார்மல் டெலிவரி தான். நார்மல் டெலிவரி எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைன்னா அந்த மெக்கானிசம் லேபர் எடுத்து ஒரு 10 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படின்னு ஒரு 8 மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன். 3வது ஸ்டேஜ் அப்போ ஒரு 4 மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன். நாங்கள் டாக்டர் என்ன பண்ணுவோம், 69ல் உங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா ஒரு நோட் புக்கை வச்சுன்னு வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டின்னு எப்போ டெலிவரி இடிடி அதாவது டேலேருந்து எப்போ வலி எடுக்குதோ வலி எடுத்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நோட் புக்கும் கையுமா சேரில் உட்காந்துக்கும். உங்கள் பக்கத்துலேயே பேசிக்கினே இருப்போம். என்னம்மா இப்போ வலிக்குதா, உடனே வலிக்குதுன்னு ஒன்றையும் அந்த 10 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அது கர்ப்பப்பை கீழே இறங்கும். அதே மாதிரி கர்ப்பவாய் திறக்கும், பனிக்கூட வெளியே வரும், வலி நிறைய இன்டென்சிவாக இருக்கும். அப்போ நாங்கள் அங்கே பக்கத்துலேயே உட்காந்துன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளேவரில் பார்த்துக்கினே இருப்போம். அப்போ பேச என்னவோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம டாக்டர் பக்கத்தில் இருக்கிறாரு, பார்த்துக்கினே இருக்கிறேன், நார்மலாக டெலிவரி ஆகிடும். அந்த நார்மல் டெலிவரி எடுத்துன்னு போய் எங்கள் டைரக்டரை காமிச்சு, இந்த குழந்தைய காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் எங்களுக்கு மார்க் போடுவோம். அந்த மாதிரி 69ல் அவ்வளோ கஷ்டம். லேடிஸுங்க தான் அதிகமாக படிப்பாங்க, நாங்களாம் ஜென்ஸுங்க அது படிப்போம். அதை கொடுத்து அவங்கள இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த பேஷண்ட்டை. ஏமா இவர் உட்காந்துருந்தாரா, உன் பக்கத்தில் உன்னை கேட்டாரா, எத்தனை ஸ்கேன் எடுத்தார், எத்தனை தடவை உரம் போட்டார், 5 உரம்னா 2 10 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டருக்கு ஒரு உரம் போடணும், எத்தனை சென்டிமீட்டர் உரம் போட்டார், இதெல்லாம் கேள்வி கேட்டு பாஸ்ன பிறகு தான் ஒரு 5 மார்க் போடுவாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெக்கானிசம் அப்படின்னா அது ஒரு 4 மணி நேரம்னு வச்சுங்களேன். 4 மணி நேரம் உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காரணும். அது மெக்கானிசம் தலை கீழே இறங்குறது, தலை சுற்றுறது, கீழே குழந்தை வெளியே வருது, நஞ்சு வருது, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜாக எழுதிக்கினே போன பிறகு உங்களையும் அதே மாதிரி கேட்டு அப்போ தான் 5 மார்க் கொடுப்பாங்க. தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு இருக்குது. அது 1/2 ஹவர் ஆகிடும், 1 ஹவர் ஆகிடும், 1/2 ஹவர் அங்கேயே உட்காந்து நாங்கள் எழுதி அது மாதிரி நார்மல் டெலிவரி அந்த மாதிரி பண்ணி கொடி கட்டி பறந்து பெரிய மேல் கைனகாலஜிஸ்ட் நாங்கள்லாம் அந்த லேடிஸ் ஆண்ட வின் பண்ணி மேக்ஸிமம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா அதில் நானும் ஒன்று.
எனக்கு 78 வயசு ஆகுது. அந்த டைரக்டராகவும் ஆர்எம்மாவும் மெட்ராஸ் சில்ட்ரன் ஆஸ்பத்திரியில் எக்மோர் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்தோம். எங்களை ட்ரைனிங் எடுப்பாங்க. டாக்டர் பாஸ்கர் ராவ் அப்படின்னு ஒருத்தர், கோலின் சீனிவாசன் ஒருத்தர், நபேசாபின்னு ஒருத்தர். ஒரு டெலிவரி வந்தால் நைட்டு 12 மணிக்கு வந்தால் 12 மணிக்கு ஃபோன் வரும். அந்த இடிடி இன்றைக்கி டெலிவரி பண்ணோம், வலி எடுத்துச்சுன்னா வலி எடுத்து குழந்தை எடுத்துன்னு போய் காமுக்க வரைக்கும் அது 2 நாள் ஆகலாம், 2.5 நாள் ஆகலாம், 1 நாள் ஆகலாம். குழந்தைய அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் காமிச்சா தான் நான் பாஸு. அவ்வளோ கடினப்பட்டு அந்த 69ல் அந்த மெட்டர்னிட்டி கைனகாலஜியில் கோல்டு மெடல் வாங்கின டாக்டர் நானும் குரியனும் ஒரு டாக்டர் தான், 2 பேர் தான் வாங்கணும் தமிழ்நாட்டிலே மேல் கைனகாலஜிஸ்ட். அதனால் டெலிவரி பண்ணுறது நார்மல், கீழே டெலிவரி ஆகிறது நார்மல். காட்டுலேயும் பிறக்கலாம், வீட்லேயும் பிறக்கலாம், புஷ்லேயும் பிறக்கலாம், ஆட்டோவில் எங்கே வேணால் பிறக்கலாம். நீங்கள் கேள்விப்பட்டு இல்லையா பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் ஆச்சுன்னு? அப்படின்னா அவங்க எண்ணங்கள் நல்லா இருக்கும். எண்ணங்கள் எப்போ மாற்றோ அப்போ தான் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு சிசேரியனுக்கு ஓடுவீங்க. ஸோ இன்றைக்கி மெசேஜ் என்னென்னா, டெலிவரி பண்ணுறது நார்மல் பண்ணாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 டெலிவரி பண்ணியிருக்கிறேன். எப்படின்னா 10,000 நோட்ஸ் எடுத்து எவ்ரி 2 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு மெக்கானிசம் எவ்ரி 2 ஹவர்ஸு அந்த ஸ்கேன் பார்ப்போம். எவ்ரி 2 ஹவர்ஸ் அது வெஜனாவை பார்த்து சர்விக்ஸ் எவ்வளோ டைலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். அங்கே மேலே ஸ்கேனுக்கும் கீழே 10 சென்டிமீட்டர் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக டெலிவரி ஆகிடும். அதனால் இது நார்மல் பினாமினா சொல்ல காரணம்னா அவ்வளோ 78 வருஷத்தில் 50 வருஷம் அனுபவம் இந்த லேடிஸ் கைனகாலஜியில் இருக்கு. அதனால் நீங்கள் சிசேரியன் ஆகணுமா நார்மல் ஆகணும்னு டிசைட் பண்ணுறது நீங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தையாண்ட பேசுங்க, குழந்தை அதே மாதிரி கீழே பெருசாக இருந்தாலும் சின்னதாகி வெளியே வந்துடும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் இருக்கும் சார், உங்களுக்கு என்ன நோய் ஒன்றா இருக்கலாம், அந்த நோய் இருந்தால் கூட சரி செல்லை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு நார்மலாக இருக்கும் அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பிச்சுன்னா நார்மலாக பிறக்கும். இது சிசேரியன் உங்களால் நடப்பது டாபிக். 2வது எபிசோடில் டாக்டருங்க எதுக்காக பண்ணுறாங்கிறது 2வது எபிசோட் சிசேரியன் செக்ஷன் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.